ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்ஐசியில் ஜாப் வந்திருக்கு. ஸோ டிகிரி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ வேக்கன்சி எவ்வளோ, எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்ஐசி நிறுவனத்தில் வேலை, பட்ட படிப்பு முடிச்சவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாட்டிலே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசியில் வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து இந்த காலியிடங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி என்னென்ன விவரம் அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த பதவி பெயர் என்ன அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட், அந்த வேக்கன்சிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் 29, மராட்டியாவில் 25, தெலுங்கானாவில் 24, தமிழ்நாட்டில் 21, மத்திய பிரதேசில் 18 அப்படின்னு மொத்தமாக 180 இடங்கள் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதோட தேர்ச்சி முறை, அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், அதே மாதிரி நேர்முக தேர்வு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். விண்ணப்ப கட்டணம் பொறுத்த வரைக்கும் 800 ரூபா வந்து ஆன்லைன் வழியாக செலுத்துகிற மாதிரி இருக்கும். பட் யாருக்கெல்லாம் அது இல்லை அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து இந்த விண்ணப்ப கட்டணம் இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கான கடைசி டேட் எப்போ அப்படின்னா 30/4, இந்த மாதம் 30ஆம் தேதியோட முடிய போகுது. ஸோ சீக்கிரமே அப்ளை பண்ணிக்கோங்க. தேர்வு மையங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், தஞ்சாவூர் உள்ளிட்ட நகரங்களில் இருக்குது. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க தேர்வு மையங்கள். இதுக்கான மொத்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா LIChousing.com இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 16ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போ முடியும் அப்படின்னா 30/4/2026 வந்து இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் எடிட்டிங் வந்து அதே 30/4 முடிய போகுது. ஸோ அது வந்து நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா அதே டேட்டை நீங்கள் பண்ணால் தான் முடியும். லாஸ்ட் டேட் பிரிண்ட் பண்ணணும், உங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிவிட்டேன், அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதம் 15/5/2026 வரைக்கும் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 16/4லேருந்து 30/4 வரைக்கும் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ அந்த எல்ஐசியோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே வந்துட்டோம். அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட்னு போட்டு டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அதே மாதிரி அப்ளை லிங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு எப்படி நான் பார்க்கணும் அப்படின்னா அந்த LIChousing.com அதில் போனீங்கனாலே கெரியர்ஸில் இது வந்து ஓப்பன் ஆகும். அவ்வளோ கஷ்டப்பட வேணாம், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துட்றேன். அஃபிஷியல் லிங்க்கும் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதில் போய் நீங்கள் இந்த கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், நான் வெறும் உள்ள டீட்டெயில்ஸ் மட்டும் தான் என்ட்ரு பண்ணணும் அப்படின்றவங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், என்னென்னலாம் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், என்னென்னலாம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் இருக்கும். அதில் உங்கள் நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர் அதெல்லாம் கேட்கும். அப்புறம் ஃபோட்டோ சைனை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு பண்ணதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு ப்ரிவ்யூ காமிக்கும். அதுக்கப்புறமா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட். ஸோ இவ்வளோ தான். இல்லை செப்பரேட் வீடியோ வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவில் போடுறேன். அவ்வளோதான்.